அனைவருக்கும் வணக்கம். நான் தான் விக்னேஷன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் லேர்ன் வித் விக்னேஷ். ஓகே, ஒரு கன்ஃபியூஷன் நம்ம மக்களுக்கு இந்த ஜேர்னில ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, நானே பார்க்குறேன் நிறைய யூடியூப் சேனல்ல வந்து 20% வேகன்சி போச்சு, அதிர்ச்சி தகவல், இந்த மாதிரிலாம் தம்ப்நெயில் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அதில் இருக்கிற உண்மைகள் என்ன, உண்மையிலேயே 20% டிக்ரீஸ் ஆச்சா, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் 2018 குரூப் டி அண்ட் 2019 குரூப் டி இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன்லையும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். அண்ட் தென் நான் சொல்கிறேன் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 2018 குரூப் டி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ், டீடைல்ஸ் சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் சென் 02/2018. இதில் நான் சம் பாயிண்ட்ஸ் மட்டும் சம் பேஜஸ் வந்து மெயினாக எடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் திங் பாருங்கள், பேஜ் நம்பர் 2ல் பாயிண்ட் நம்பர் 1.7 பாருங்கள். கேண்டிடேட் ஷுட் என்டர் தேர் நேம், ஃபாதர்ஸ் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் as recorded in the SSLC bar matriculation certificate only. However, candidates with ITI bar NAC qualification alone can enter these details as per the ITI bar NAC certificates. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் போல்டில் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த என்ஏசி, ஐடிஐ, இந்த என்ஏசி குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த ரீசனால தான் ஆர்ஆர்பியில் அவங்களும் இந்த பாயிண்ட்டை போல்டில் கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம். வேகன்சி டேபிள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முன்னாடி வேகன்சி டேபிள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதாவது சீரியல் நம்பர் இருக்குது, எந்தெந்த ஆர்ஆர்பி எந்தெந்த போர்டுன்னு இருக்குது, அந்த ரயில்வே ஜோனில் வருது. அண்ட் தென் கம்யூனிட்டி யூஆர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, டோட்டல் எக்ஸ்எஸ்எம்னு இருக்குது, அது எக்ஸ் சர்வீஸ் மேன், சிசிஏஏ அப்படின்னு போட்டு அவங்களே ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிசிஏஏ இந்த இடம் தான் நான் சொல்கிறேன். சிசிஏன்னு போட்டு ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் விஹெச், ஓஹெச், ஹெச்ஹெச்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்களேன், டோட்டல் வேகன்சி 62,907, அப்ராக்சிமேட்லி 60,000 வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கால்குலேஷனுக்கு சொல்கிறேன். அப்ராக்சிமேட்லி 60,000 வச்சிங்கன்னா அதில் வந்து 20% கண்டுபிடிச்சிங்கன்னா 12,000. ஓகேவா? அதை தான் வந்து சிசிஏல வச்சுருக்காங்க. இது நான் எதில் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு, 2018 நோட்டிஃபிகேஷனில் சொல்லிட்டு இருக்கேன். தெளிவாக பாருங்கள். ஸோ 20% வேகன்சி வந்து ரிசர்வ்டு அவங்களுக்கு. யாருக்கு? சிசிஏஏக்கு. இப்போ சிசிஏஏ யார், அவங்களுக்கு ஏன் அந்த ரிசர்வேஷன், அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 6 பாருங்கள். பேஜ் நம்பர் 6ல் பாயிண்ட் நம்பர் 6.0 பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். Candidate should have the educational bar technical qualifications indicated against the notified post in the SEN from recognized board bar NCVT bar SCVT as on the closing date for submission of the online application. Okay. Refer to Annexure A for the prescribed qualification against each of the post. Those awaiting results of the final examination of the prescribed educational bar technical qualification should not apply. And then diploma bar degree in engineering will not be accepted in lieu of course completed act apprenticeship. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, டிகிரியோ ஆர் டிப்ளமா இன் என்ஜினியரிங்கோ சிசிஏஏ கேட்டகரி கீழே வராது. அவங்கள நாங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸாக கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Also, graduate act apprentice will not be accepted in the lieu of course completed act apprentice. இந்த ஒரு பாயிண்ட்டும் போல்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் தென் பேஜ் நம்பர் 9க்கு வாங்க. Railway Act Apprentices. The vacancies to be filled from among the course completed act apprentices trained in railway establishment and possessing National Apprenticeship Certificate NAC granted by National Council of Vocational Training NCVT is separately indicated in the vacancy table. ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்த வேகன்சி டேபிளில் செப்பரேட்டாக அவங்களுக்கான வேகன்சி இண்டிகேட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. These will be in the nature of horizontal reservation as in the case of persons with disability and ex-servicemen. அதாவது ex-serviceman and person with disability PWD கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்குற அதே மாதிரி ரிசர்வேஷன் தான் இந்த சிசிஏக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. However, unlike in the case of PWDs, there will be no carry forward of the unfilled vacancies to be filled by this mechanism. In case of shortfall, the vacancies shall be filled from others in the combined list. Okay friends, தெளிவாக பார்த்தீங்க. நான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்கேன். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வேணுன்னா கூட கீழே லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 2018 and 2019 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி
நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு திங் நான் எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பிஃபோர் அப்ளையிங் எந்த ஒரு ஜாபாக இருக்கட்டும், எவ்வளோ வேகன்சிஸ் வேணா இருக்கட்டும், கோ த்ரூ யுவர் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனை படிங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்தாலே உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. அண்ட் இப்போ நம்ம 2018 நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம். 2018 இப்போ என்ன சொல்கிறீங்க, 2018 இருந்தே ரிசர்வேஷன் அவங்களுக்கு 20% கொடுத்துட்டு தான் இருக்காங்க. யாருக்கு? சிசிஏஏக்கு. அதிர்ச்சியா இப்போ வந்து அவங்க வேகன்சியை கம்மி பண்ணவோ ரிசர்வேஷன் கொடுக்கவோ இல்லை, அப்பத்துலேருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் சிசிஏஏ பார்த்தோம். சிசிஏஏ இஸ் நத்திங் பட் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ். சரி, இவங்க யாரு அப்படின்றத பார்ப்போம். ஆஸ் பர் 1961 அப்ரெண்டிஸ் ஆக்ட் படி ரயில்வேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, வருஷம் வந்து அப்ரெண்டிஸ்க்குன்னு சம் எக்ஸாம்ஸ் கால்ஃபார் பண்ணுவாங்க. எக்ஸாம்ஸ் கால்ஃபார் பண்ணி அந்த எக்ஸாம்ஸ்க்கான மினிமம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். அந்த எக்ஸாம் அவங்க கிளியர் பண்ண அப்புறம் அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுப்பாங்க அவங்களுக்கு. அதாவது ஃப்ரெஷராக இருந்தால் அவங்களுக்கு வந்து 3 years அப்ரெண்டிஸ்ஷிப்பு. அண்ட் ஆல்ரெடி அவங்க ஐடிஐ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1 year அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்ட்டு கொடுப்பாங்க. இது வந்து நான் ரயில்வேல சொல்கிறேன். இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 3 years or 1 year வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அண்ட் தென் அவங்களுக்காக கொடுக்கப்படுறது தான் இந்த ரிசர்வேஷன். டோட்டல் வேகன்சிஸில் அவங்களுக்கு 20% வந்து ஒதுக்குறாங்க, ரிசர்வேஷன் பண்ணுறாங்க. காரணம், தே ஆர் ட்ரைன்ட் இன் ரயில்வேஸ். அதே மாதிரி ஏன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த சிசிஏல யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி தோஸ் ஹூ ஹேவ் கம்ப்ளீட்டட் தேர் அப்ரெண்டிஸ்ஷிப்ஸ் இன் ரயில்வேஸ். ரயில்வேல 3 year or 1 year அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் தே ஆர் அண்டர் சிசிஏஏ. ஏன்னா வீடியோ பார்க்குற நீங்கள் நிறைய பேர் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கலாம். டிவிஎஸ், சிம்சன், பிரேக்ஸ் இந்தியா, சிபிசிஎல் அந்த மாதிரி ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸில் அப்ரெண்டிஸ்ஷிப் நீங்கள் பண்ணியிருக்கலாம். நீங்கள் நாட் எலிஜிபிள். ரயில்வேஸில் 3 years or 1 year அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். காரணம், இவங்கக்கிட்ட தான் அந்த என்ஏசி சர்டிஃபிகேட் இருக்கும், நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் இருக்கும். அண்ட் விச் வில் பி இஷ்யூட் பை நேஷனல் கவுன்சில் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங், என்சிவிடியிலேருந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்க தான் எலிஜிபிள். ஸோ ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அவங்க மிஸ்கைட் பண்ணுறாங்க. இந்த ரிசர்வேஷன் இப்போ வந்து திடீர்னு உங்ககிட்ட இருந்து வேகன்சி எதுவும் அவங்க வாங்கலை. 2018 இந்த ரிசர்வேஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே ரிசர்வேஷன் தான் 2019 ஃபாலோ ஆகுது. இப்போ 2019 நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்காக காட்டும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ், டீடைல்டு சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் RRC 01/2019. RRC அண்ட் RRB ஒன்றும் டிஃபரன்சியேஷன் இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. RRB இஸ் நத்திங் பட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அண்ட் RRC இஸ் நத்திங் பட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல். தட்ஸ் ஆல். ஓகே, இதில் பாருங்க, இதுலேயும் பாருங்க, பேஜ் நம்பர் 4ல் பாயிண்ட் நம்பர் 1.7, கேண்டிடேட் ஷுட் என்டர் their நேம், ஃபாதர்ஸ் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் as recorded in the SSLC/matriculation certificate only. However, candidates with ITI/NAC qualification alone can enter this detail as per the ITI/NAC certificate. அந்த பாயிண்ட் ஆல்ரெடி பார்த்தோம். இதில் சேமா இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 9ல பாருங்க, பாயிண்ட் நம்பர் 6 பாருங்க. Diploma or degree in engineering will not be accepted in lieu of course completed act apprenticeship (ITI). Also, graduate act apprentice will not be accepted in lieu of course completed act apprenticeship. Same point அப்படியே இதில் கொடுத்துருக்காங்க. And page number 18ல பாருங்க, special note for all candidates seeking reservation/relaxation benefits. All the candidates seeking reservation/relaxation benefits available for SC/ST/OBC non-creamy layer. ரொம்ப முக்கியம், OBC non-creamy layer பற்றி தெரியலனா சொல்லுங்க, நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். EWS, PWBD, ex-serviceman, CCAA trained in railway establishment must ensure that they are entitled to such reservation/relaxation as per eligibility prescribed in the rules set. They should be in possession of all the requisite certificates in the prescribed format in support of their claim as stipulated in the rules set. அதாவது இந்த ரிசர்வேஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிளான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் யூ ஹாவ் டு ப்ரொடியூஸ் திஸ் ரெஸ்பெக்டிவ் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தந்த ரெஸ்பெக்டிவ் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அட் த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ ரிலாக்ஸேஷன் இருந்தால் மட்டுமே அதை பார்த்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம், வேகன்சி டேபிள். இது வந்து நான் சென்னையில் மட்டும் எடுத்திருக்கேன். பாருங்க, டோட்டல் வேகன்சி 9579. ஓகே, அப்ராக்சிமேட்லி 9600 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க.
9,600 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. 9,600க்கு 20% எடுத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 1,900 கிட்ட வரும். அதனால தான் 20% அவங்களுக்கு ரிசர்வ்டு. சிசிஏக்கு மேலே பாருங்க, சிசிஏன்னு போட்டு ஒரு ஸ்டார் மார்க் போட்டிருக்கு. நான் அவங்களோட கன்ஃபியூஷனை வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ரிசர்வேஷன்றது இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுக்கப்பட்டது இல்லை, ஆர் உங்களோட வேகன்சியை அவங்க கம்மி பண்ணலை. ரிசர்வேஷன் 2018 போயிட்டு இருக்குது. அண்ட் ப்ரூஃபுக்கு நான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு படித்து காட்டினேன். அண்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே லிங்க்லேயும் தரேன். நீங்கள் லிங்க்கில் போய் ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சிசிஏ எவ்வளோ மார்க் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் இருக்காங்க, நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான கட் ஆஃப் பார்க்க போகிறோம் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபோட அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே எழுதியிருக்கிறது வந்து சிசிஏ கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸோட அஃபிஷியல் கட் ஆஃப் 2018 இந்த கட் ஆஃப் தான் போச்சு, விச் இஸ் அவுட் ஆஃப் 100. ஸோ கண்டிப்பாக இந்த ரேஞ்சு தான் இருக்கும். எல்லாமே குவாலிஃபையிங் பர்சன்டேஜ் தான், ஈஸியாக எடுத்துடலாம். அன்ரிசர்வ்டாக இருந்தால் 41.5 போச்சு, ஓபிசியாக இருந்தால் 30.3, எஸ்சியாக இருந்தால் 30.35, எஸ்டியாக இருந்தால் 32.63. அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்கிறீங்களா, இதே ரேஞ்சு தான் இருக்கும். 40, 30, 30 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ சிசிஏஏ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மோர் இம்பார்ட்டன்ஸ் சொன்ன சப்ஜெக்ட்லாம் மட்டுமே படித்தாலே போதும். லெஸ் இம்பார்ட்டன்ஸ்லாம் நீங்கள் படிக்கலன்னா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்கள் கட் ஆஃப் கண்டிப்பாக வேரியேஷன் ஆகும். கம்யூனிட்டி ஓப்பன் கோட்டாலேருந்து வரவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிசிஏஏனா என்ன, அவங்களுக்கு என்ன ரிசர்வேஷன், சிசிஏஏ யார், அதெல்லாமே நம்ம பார்த்தோம். வித் திஸ் நான் அவங்க கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை பற்றின கன்ஃபியூஷன் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் அவங்க கொஞ்சம் கிளியர் ஆகிடுவாங்க. ப்ரிப்பரேஷனில் எந்த டவுட்டும் வச்சுக்காதீங்க. இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்க போகிறதில்ல. இது எல்லாமே இப்போ புதுசாக பண்ணலை, ஃப்ரம் 2018 இட் இஸ் ஹேப்பனிங். உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. டே டு டே கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் எஃபர்ட் போட தான் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்ற அந்த உயரத்துக்கு வந்து நீங்கள் போய் அடைய முடியும். ஸோ இதெல்லாம் நினைக்காதீங்க. இந்த கன்ஃபியூஷன்லாம் தூர தள்ளுறதுக்கு நான் இருக்கேன். டோன்ட் வரி. With this I am ending this video. Thank you so much for your love and support. Keep preparing, keep working hard. Bye.